வாழ்க வளமுடன். வணக்கம்ப்பா. இன்றைக்கி ஒரு சட்னி, துவையல் இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 3 தான். பச்சை மிளகாய் வந்து ஒரு 10 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு வெங்காயம் உரிச்சேன்னா இவ்வளோ தான் தேரும். அதுக்கு வந்து புளி கொஞ்சம், ஒரு பிச்சு புளிங்கிறோம்ல, அதை விட கூட 2 பங்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 2 பேர் 3 பேருக்கு ஒரு காலை டிஃபனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் பச்சை மிளகா, வெங்காயம்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப நைஸாக அரைச்சா தண்ணியாக நீர்த்து போயிடும். ஒரு 80% கொரகொரப்பாக இதை நம்ம அரைச்சிக்கணும். தாளிப்பு வேணும்னா தாளிப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சும்மாவே தொட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டுக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். முதல்ல பச்சை மிளகா, புளி, உப்பு போட்டு அடிச்சிட்டோம். பச்சை மிளகா வந்து ஒரு அரை பக்குக்கு மேலே அரைச்சாச்சு. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இப்போ இதில் வெங்காயம் போட்டுட்டோம். வெங்காயம் போட்டு அடிச்சிருவோம். ஒரு 90% கொரன்னு அரைச்சி கிண்ணத்தில் வழித்து வச்சுருக்கேன். இதை நான் வந்து இப்படியே தான் சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இப்படியே தான் பிடிக்கும். அப்படியே கோதுமை தோசை, இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கலாம். வெறும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பில்லை, பெருங்காயம் போட்டு தாளித்து இது மேலே எடுத்து ஊற்றி கிளறியும் சாப்பிடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தாளித்து அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றி அதை வந்து வானலியில் வச்சு ஒரு கொதிக்க வச்சும் எடுத்து வச்சுக்கலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பாருங்கள், தாளித்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிருக்கேன். இப்படியும் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வானலி ரெடியாக தான் இருக்குது, அதில் அதை எடுத்து ஊற்றி இந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை அதில் சேர்த்துட்டு ஒரு லைட்டாக சட்னி மாதிரி அதை மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் காரத்தை குறைக்கிறதுக்காக நம்ம அது மாதிரி கொதிக்க வச்சும் நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அதாவது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. நன்றி, வணக்கம்ப்பா. இனியாஸ் ஃபுட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா.